வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய் கைஸ், நான் உங்கள் கேமிங் பையன். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம். பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 தான். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஃப்ரோசன் வில்லேஜில் இருக்கும். அதே மாதிரி எனக்கு புது டெவில் ஃப்ரூட்டு கிடச்சிச்சு. போன டெசர்ட்டில் இருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்துட்டோம். அதாவது இங்கே பேண்டேஜ் ஸ்னோமேன்ஸ் இருக்கா, இது எல்லாருமே முடிச்சிட்டோம். நம்ம லெவலில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால் இப்போ நம்ம வந்து எட்டி அடிக்கத்தான் போயின்னு இருக்கோம். எட்டி எப்படி இருப்போன்னா உங்களுக்கு சரூரம் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து அந்த எட்டி எங்கே இருக்கானோ அது உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வெயிட் மட்டும் பண்ணுங்க கைஸ். நான் ஒன்றும் ஸ்பான் ஆகல. ஓகே கைஸ், ஸ்பான் ஆகிட்டான். இப்போ இவனை சாதாரணமாக அடிக்கக்கூடாது. சாதாரணமாக அடித்தா நமக்கு மணியும் எக்ஸ்பியும் கிடைக்காது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இங்கே கொஸ்ட் ஆள் இருப்பான்ல கைஸ், அவனை ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட போய் பேசினா அவன் வந்து எட்டி அடிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பான். நம்மளும் போய் எட்டி அடிக்கலாம். ஓகே கைஸ், எட்டி அடிச்சோன்னா நமக்கு 10,000 மணி அண்டு 220,000 எக்ஸ்பியும் கிடைக்குது. இது சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எட்டி வச்சிரும் கைஸ். இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை கைஸ், இவன் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். பிகாஸ் அவன் லெவல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் இந்த ஐலாண்டோட பாஸ் வேறு. சோழி முடிச்சு என்ன கைஸ் சட்டு நச்சு போட்டான். என்ன கைஸ் இப்படி ஆச்சு கைஸ். நான் இவன் கொஞ்சம் ஈஸி நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம் தான். ஸோ வந்து நம்ம திருப்பி இவன் அடிக்க போவோம். வாங்க கைஸ். ஏதாவது பிளாக் ஃப்ரூட் செகண்ட் வீடியோ வர்றதுக்கே ஏன் டைம் ஆனாலும் கேட்டிங்கன்னா வந்து போன வாட்டி போட்டது சண்டே அப்போ தான் போட்டேன் கரெக்டாக. பட் ஆஃப் லீவ் வேறு, நான் வேறு இந்த வாட்டி மார்க் ஒழுங்காக எடுக்கிறதுனால ஃபோன் அதிகமாக எடுக்க முடியல. பண்ணிடா ஒழுங்கு பண்ணிடா, நீ படித்து பெரிய. ஆமாங்க கைஸ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து இம்மானால் வீடியோ சொல்ல. இதுக்கப்புறமும் தொடர்ந்து வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என் முக ராசியை பார்த்தா தெரியும். அதே மாதிரி எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் முடிஞ்சு எம்மானாலாவது இப்போயும் வந்து சொல்கிறானே நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம். ஸோ எல்லாம் நன்மைக்கை. இப்போ வந்து வாண்டட் போஸ்ட்டா சரி விடு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து அவனை அடித்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி வந்து அவனை அடிக்க போனோம். பிகாஸ் நெக்ஸ்ட்டு ஐலாண்டுக்கு போனோன்னா கொஞ்சம் பெருசாக. அதே மாதிரி இந்த வீடியோ தம்ப்நெயில்ல பார்த்தாலே நீங்கள் ஒரு விஷயத்தை கவர் பண்ணியிருப்பீங்க. என் ஃபுட் ஸ்டோரேஜ் பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்க கைஸ், பெயின் ஒரே பெயின் ஃபுட் தான் வச்சுருக்கேன். இது இப்போ சாப்பிட போகிறேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் C1 வந்து எனக்கு லைட் தான் பிடிச்சிக்குது. அதனால் இதை வந்து நம்ம C2க்கு போய் ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணோன்னா நமக்கு நல்ல வேல்யூஸ் போகும். நீ இப்போ செகண்ட் சிக்கு போகாமல் இவ்வளோ ஆசைப்படுறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது. வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்னோமேன்ஸை இப்போ அடிக்கலாம். போர் அடிக்குது. டே அஜாக் முச்சாக் கச்சாக், நீங்கள் என்ன பெரிய ஆளாடா, ஏன்டா டே கைஸ். அந்த எட்டி அங்கே தான் கைஸ் இருக்கான். நான் இப்போ தவறி கூட அவனை அஷ்டனா ஏன் சோழி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வாங்க கைஸ், திருப்பி அடிப்போம். இல்லை இருந்தாலும் அவனை பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருக்குன்னா, இவனுங்களை அடிக்கிறது எல்லாம் தெரியாமல் ஊந்துரு போதுன்னு லைட்டாக ஃபியராக தான் இருக்குது. ஒரு பயனும் இல்லை பயந்து சொன்னால. வாங்க கைஸ், அச்சனே எல்லோரும் லைனாக போவோம். பார்த்தீங்களா கைஸ், எனக்கு அடியே ஊரில் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும் கைஸ்? ஏன் ஒன்றும் நம்ம சட்டியை காணோன்னு பார்த்தீங்கன்னா சட்டி வரலன்னு மிஸ் பண்ணாதீங்க. இதோ உங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி இருக்கும் கைஸ். புண்ணியம் செஞ்ச மாதிரி இல்லை. அதனால எல்லாருமே வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இருக்கிற தட்டி விட்ருங்க. அதுக்குன்னு டிஸ்லைக்லாம் தட்டி விட்றாதீங்க. சரி, நீ கம்முன்னு இதுக்கப்புறம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோமேன்ஸை முடிச்சுன்னு வரும். நெக்ஸ்ட் ஐலாண்ட் வந்து ஏதோ மெரைன் ஏதோ தான் வரும், எனக்கு சரியாக தெரில. நெக்ஸ்ட் வீடியோ வந்து தரமான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்புகிறேன் கைஸ்.
அடுத்த வீடியோ எஃப்எஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இவங்களை வச்சுருவோம். 8 பேர் அடிக்கணும் கைஸ் இவனுங்க. ஆனால் ஈஸி தான். ஆனால் லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா ஃப்ளைங் எபிலிட்டி இருக்குது. அண்டு நம்மளால் இதை அவேக்கன் பண்ண முடியும் C2ல். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இதில் வந்து அவேக்கன் பண்ணால் தான் ஒரு அளவுக்காச்சும் இருக்கும். அன்அவேக்கன்லேயும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அவ்வளோலாம் எனக்கு பிடிக்கல. சரி வாங்க கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுன்னு இருப்போம். இங்கே இருக்காங்க கைஸ். ஓடனா மட்டும் ஒன்று விட்டுருவானாடா, இந்த வாங்கிக்கோ. ஓகே கைஸ், கொஸ்டும் முடிஞ்சிச்சு. ஓகே, மேலே கைஸ் நான் இப்போ வந்து திருப்பியும் 8 தான் அடிக்க வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி அடிச்சது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பிகாஸ் நம்ம கொஞ்சம் அடி வாங்கி தான் அடித்தோம். இந்த வாட்டி சூரோட போகிறான் அவனை. டேய் வாடா, இன்னைக்கு ஒன்று அடிச்சு நான் தூக்குறேன்டா. கைஸ் இவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தான் சண்டை போடணும். பேரேஜ் ஆஃப் லைட்டா கைஸ். அதே மாதிரி இந்த கெட்டப் நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிகாஸ் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நம்ம மைன்கிராஃப்ட் ஸ்கின்னு மாதிரியே பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கேட்பீங்க, மைன்கிராஃப்டோட வீடியோ எங்கடானே. அடப்பாவி, அதுக்குள்ளேயே வச்சிட்டியா? சரி விடு. அந்த வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடி சீக்கிரம் வரும். வந்தாலும் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் கைஸ் வரும். நான் ஒன்றும் அவ்வளோலாம் பண்ணல கைஸ், ஒரு வீடு கட்டினா அதுதான். ஓகே, இப்போ வாங்க கைஸ் நம்ம 8 வேறு ஓசிக்கில் எடுக்கிறாங்க கைஸ். நம்ம போய் அடிக்கணும். இவன் கூட காம்பேட்டில் போயிட்டேனே, ஒருவேளை என்னை பிரித்து மேய்ஞ்சிடுவானோ. கைஸ் திருப்பியும் என் பவுண்டி கோச்சினே இருக்குது. டேய் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா சாலா, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. கைஸ் டக்குன்னு போயிட்டு அவனை முடிக்கணும். இதை வச்சுக்கோ கைஸ். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணோம். இந்த லைட்ரு தான் சரியாக இருக்குது. ஓகே, அவன் அந்த அட்டாக்கை போடுறான். இப்போ போடுவோம் லைட்டு. பேரேஜ் ஆஃப் லைட்ஸ் கைஸ். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு தெரில. ஓகே கைஸ் 8. ஓகே திருப்பி. ஆனால் இந்த வாட்டி 8 நம்மளுக்கு கொள்ளல. ஒரு பிளேயர் சாவச்சிருக்கான் கைஸ். பவுண்டி திருடனுங்களாம் எல்லாம் இருக்கானுங்க. என்ன கைஸ் பண்ணுறது, சரி கடுப்பாகுது. ஓகே கைஸ் 8 சாவர நிலைமை போயிட்டான். இன்றைக்கி உன்னை ஒரு அடிக்க போகிறேன் கைஸ். ஹேய் 8 எங்கடா இருக்க? என்ன கைஸ் 8 காணும். டே 8 புறால இருக்காங்க கைஸ். ஓ அடிக்கிறான் வச்சுக்கோடா கைஸ். நானும் திருப்பி சுற்றினே இருக்கேன். கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது. ஓகே, எப்படி எனக்கு ஆச்சு கைஸ்? நான் இப்போ அடிக்கவே இல்லை, எப்படி ஆச்சு? ஓகே, லைட்டாக லேக் ஆச்சுல, அதனால லாஸ்ட் ஹிட் வந்து நான் அடிச்சிருக்கேன் போல். இப்போ ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்ஸ் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நீங்கள் ஏதாச்சும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்டாட்ஸ் எப்படி போடணும், அதை என்னென்ன பண்ணணும்னு. அப்புறம் ஓகே, இவன் என்னடா வைக்கிறான் ஸ்வாடா? நமக்குலாம் ஸ்வாடு வேணாம், நமக்கு வந்து பிளாக் ஃப்ரூட் தான். ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ.